எத்தனை நாள் ஆச்சு ஏஜஸ் இப்போ வந்து ரிவ்யூ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எத்தனை நாள் ஆனான்னு ஒரு நல்ல படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், படத்தோட ரிவ்யூவை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். படம் வந்து ரொம்ப நாளாக ஆகல, ஒரு 3-4 நாள் தான் ஆச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்னு ஒருத்தர். ஒரு ரைட்டரு ஒரு டேரக்டராக படம் எடுக்கும்போது அந்த படம் எவ்வளோ அழகாக வரும் அப்படின்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த தமிழரசன் பச்சைமுத்து. இதில் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், அப்புறம் ஹரிஷ் கல்யாண், அதுக்கப்புறம் சஞ்சனா, அதுக்கப்புறம் சுவாசிகா, இவங்க 4 பேர் நடிச்சிருக்காங்க. அது போக நிறையா ரோல்ஸ், ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து நான் அதிகமாக யார்கிட்ட பார்ப்பேன்னா டேரக்டர் நெல்சன் அவரோட படங்களை வந்து அதிகமாக அது பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் ரொம்பவுமே பார்த்து கரெக்டாக இவ்வளோ இப்படி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்த ஒரு டேரக்டர் வந்து இந்த தமிழரசன் பச்சைமுத்து. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கும். படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வருவான், ஒரு நிமிஷம் தான் வருவான். அவனோட கேரக்டர் உட்பட கடைசியில் கொண்டு வந்து அந்த கேரக்டர் ஏன் அங்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் ஆர்க்குன்றது படத்தில் எல்லா கேரக்டருக்குமே இருக்குது. ஹீரோட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வராங்கன்னா கூட அவங்க வந்து காமெடி பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் ப்ராப்பரான எமோஷனை வந்து ப்ராப்பரான வேலை வந்து டெலிவரி பண்ணிக்கிறாரு. ஓகே, இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரெய்லர் வரும்போது என்ன மறுபடியும் ஒரு கிரிக்கெட் பற்றின ஒரு படமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2-3 படங்கள் தமிழ்லேயே வந்து லைனாக கிரிக்கெட் ரிலேட்டடாக வந்துச்சு. என்னதான் இருந்தாலுமே இப்போது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு படம் வருதுன்னா அந்த படம் கண்டிப்பாக வந்து என்கேஜாக தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்னால என்கேஜ் தான். ஸோ படம் எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். அதனால இதுவும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் போனேன். ஆனால் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது இந்த படம் வந்து கிரிக்கெட் பற்றின படம் கிடையாது. நீங்கள் மேலாப்பில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பற்றின படம் தான். ஆனால் படத்துக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா அது கிரிக்கெட் பற்றின படம் வந்து கிடையாது. ஒரு ஈகோ கிளாஷ் வேற லெவலில். இந்த ஹரிஷ் கல்யாண் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த ஈகோ கிளாஷ் தான் அந்த படத்தோட மையமும். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஈகோ கிளாஷ் தான். தினேஷ் எப்படி நடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர்லாம் நடிக்கவே இல்லை. அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு நம்ம அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வரோம்ல, அது இன்னுமே வந்து அந்த ஆஸ் அ ஆக்டராக தினேஷ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எனக்கு அட்டகத்திலேருந்தே ரொம்பவுமே பிடிக்கும். அதே மாதிரி அவர் நடித்த எல்லா கேரக்டருமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா குக்கு, விசாரணை, இன்னும் நிறையா படங்கள் இருக்குது, சின்ன சின்ன படங்கள். சிலது ஹிட்டாக இருக்குது, சிலது ஹிட் ஆகலை. ஆனால் அவரோட நடிப்பை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் இந்த படத்தில் மேக்கப் கூட பண்ணல. ஒரு 40 வயசு ஆள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் அப்படியே ரியலான தாடிலாம் வச்சுட்டு மேக்கப்லாம் எதுவுமே பண்ணாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. அது போக அந்த 2 ஹீரோயின் சொல்லியிருந்தாலும் அவங்களோட ரோல்ஸுமே வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கொஞ்சம் வயசாகி கல்யாணம் ஆனவங்களோட ரிலேஷன்ஷிப், இது 2த்துக்கும் நடுவில் வந்து எப்படிலாம் இருக்கும், அவங்க எப்படி அவங்களோட அன்பை வெளிக்காட்டுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் சூப்பராக டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் படத்தை பற்றி ஆக ஓக அப்படிலாம் சொல்லலை, ஒரு சிம்பிளான படம் தான். ஆனால் அந்த சிம்பிள்குள்ளே எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு அந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷான் ரோலன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இது போக படத்தில் வந்து நம்ம கேட்டு வளர்ந்த பாடல்கள்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக விஜயகாந்த் அவர்களோட பாட்டும் தளபதி விஜய் அவர்களோட பாட்டும் இது வந்து யூஸ் பண்ணுற. இப்போ நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வாவ் ஃபேக்டர் வைக்கணுமே அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு அப்படி எதுவுமே தெரில, பக்காவாக இருந்துச்சு. அந்த பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பாட்டு வரவே வராது. திருப்பி அந்த பாட்டு எப்படா படத்தில் வரும், எப்போ அந்த எலிவேஷன் சீன் வரும், அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் படத்தோட எமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே போட்டு கழுத்தை நெரிச்சு கண்ணில் தண்ணி வச்சு அப்படிலாம் கிடையாது. போகிற போக்கில் கேஷுவலாக ஒரு சின்ன லவ் சீன் தான் இருக்கும், அது போகிற போக்கில் அப்படியே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த இடத்துல உங்களை ரொம்ப அழுக வைக்கணும்னா ரொம்ப டெப்த்தாக டைலாக் எழுதி அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வயல்லாம் வாசிச்சு அதுக்கு இன்னும் 2 பேர் சைடில் அதுக்காக டைலாக்லாம் சொல்லி அப்படி தான் அழுக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சீன் நடக்குன்னா அதோட அந்த நார்மலாக கேஷுவலாக இப்போ நம்ம ரோட்டில் 2 பேரை பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மீட்டர் வந்து பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்னல ஒரு ரைட்டர் டேரக்டரானா எப்படி ஒரு நல்ல அவுட்புட் வருமோ அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு ரைட்டிங் வைஸ் வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. படத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணணும், ஆனால் அது வந்து முக சொல்லிக்கிற அளவுக்கோ இல்லை கடுப்பேற்றுற அளவுக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஆமால அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் படம் வந்து 100% சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். படத்தில் எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஹீரோ 2 ஹீரோயின் மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு, அந்த ஹீரோயினுக்கு வர மாமியார், அந்த சீனெல்லாம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னா, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 40-50 வயசு ஆக போகிறவங்க அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இல்லை கல்யாணம் ஆனவங்க கூட ஃப்ரெண்டாக ஒருத்தன் சுற்றுறாங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஏனோ தானோன்ட்டு இந்த கேரக்டர்லாம் வச்சுட்டோம் எழுதிட்டு சரி கனெக்ட் பண்ணி விட்டு போவோம் அப்படின்னு இல்லாமல் அந்த கேரக்டரோட நம்ம வாழ்ந்தால் தான் தெரியும் அந்த கேரக்டர் வந்து எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து ஓவரால் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே கனெக்டடாக இருந்துச்சு. சில பேர்த்துக்கு தோணலாம் படம் நார்மலாக தானே இருக்குது, கேஷுவலாக தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக அதுதான் டேரக்டரோட ஸ்டைலு. இப்போ வந்து ஒரு இன்டென்ஸான சீன் வைக்கணும்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதுக்கு ஒரு எலிவேஷனு, அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டைலாக்ஸு, பிஜிஎம் இதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த சீனை வந்து நீங்கள் பார்க்கணும், உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கேஷுவலாக ஒரு ரியாலிட்டியில் என்ன நடக்கும், அது இவ்வளோ தான் பேசுவாங்கன்னா இந்த கேரக்டர் இவ்வளோ தான் நடக்குன்ற மாதிரி நிறையா பெரிய பெரிய சீனெல்லாம் சின்னதாக அழகாக அப்படியே மூவ் பண்ண வச்சுட்டாரு. ஒரு சீனில் தினேஷோட ஒய்ஃப் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் சரியா. ஆனால் அந்த இடத்துல கூட அது ஒரு 2 நிமிஷம் சீன் கூட இருக்குமா என்னன்னு தெரியல, சும்மா ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு இவர் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்பாரு. அப்புறம் வந்து ஹக் பண்ணிப்பாங்க, அது ஜஸ்ட் லைக் தட்னு போயிடுச்சு. ஆனால் அது நல்லா ஃபீலிங்காக இருந்துச்சு. அது எப்படி அதை ரைட் பண்ணாங்க, அந்த ஸ்டைல் எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் நல்லா இருக்கு. இந்த ஈகோ கிளாஷில் நடக்கிற சீன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ டேரக்டர் இவரோட ஸ்டைல் என்னன்னா வந்துட்டு ஒரு ஹை கிரியேட் பண்ணி கடைசியில் அது வந்து ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்டே நமக்கு சொல்லிடுறாங்க இதுதான் நடக்குது, இப்படிதான் இவங்க 2 பேர் இப்படி தான் மீட் பண்ண போகிறாங்க. அப்போது அவங்க எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு படம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சில இடங்கள்ல சிரிப்பும் வந்துச்சு, சில இடங்கள்ல வந்து இன்னும் இவ்வளோ ஈகோலாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கட்ஸ் வேணும். நம்ம எதிர்பார்க்குற கிளைமேக்ஸ் வச்சிருந்தாருன்னா படம் வந்து கண்டிப்பாக இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும், அப்படியே கோலாகலமாக தேட்டரை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்து பரவாயில்ல, நான் என்ன சொல்ல வரேன் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி எதையுமே ரொம்பவுமே எக்ஸாஜரேட் பண்ணாமல் இதுதான் தேவை, இதுதான் நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ இந்த லப்பர் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நாளை பின்ன ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. அவ்வளோ ஒன்றும் நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு அழகான படம். ஸோ சான்ஸ் கிடச்சுன்னா போய் பாருங்கள். அப்புறம் படத்தில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் இல்லை, நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் மேபி, அது நம்ம தோண்டி எடுத்தால் நெகட்டிவ்ஸ் வரும். ஆனால் இதுக்கெலாம் நெகட்டிவ்ஸ் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி பேசேஜஸ், இந்த மியூசிக் பற்றி பேசேஜஸ் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ கொண்டு வர ரெடியாக இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.